வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். உங்களோட நார்மல் ஸ்கின் டோன்லேருந்து ஒரு லெவல் நீங்கள் மேலே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த ஒரு ரெமடியை ட்ரை பண்ணிட்டு வரலாம். இந்த ரெமடி பார்த்திங்கன்னா நான் 7 டேஸ் சொல்லியிருக்கேன். 7 டேஸ் ட்ரை பண்ணும்போதே உங்களால் பெட்டர் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரெமடி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது குக்கும்பர் ஜெல் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு மெயினாக தேவை குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம வீட்டிலே ஜெல் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஜெல் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்காக பயன்படுத்தக்கூடியது. உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கருமையை வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்லர்லாம் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபேஷியல் பண்ணும்போது அந்த குக்கும்பர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதற்கு மெயினான காரணமே இதுதான். நம்ம கருமையை வந்து நீக்கிறதுக்கு இந்த குக்கும்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா 95% நீர் சத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது. நீர் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை உட்கொண்டாலும் இல்லை நம்ம இந்த மாதிரி பியூட்டிக்காக பயன்படுத்தினாலும் நம்ம வந்து சீக்கிரத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியை வந்து வறண்டு போக விடாமல் நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே பாலிஷாக வச்சுக்கும். வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட உள்ள கருமையை நீக்கி நம்மளை நல்லா வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வெள்ளரிக்காவை அந்த ஸ்கின் ஒயிட்னிங்காக நிறையவே பயன்படுத்துவாங்க. ஸ்கின் ஒயிட்னிங்கான க்ரீமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காய் வந்து சேர்த்துருப்பாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வெள்ளரிக்காயில். இன்றைக்கி நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காவை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. இதிலே நீங்கள் அரைக்கும் போது தண்ணி வரும். அதை நம்ம ஜூஸ் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறேன். இதில் தான் நம்ம வந்து இப்போ ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வெள்ளரிக்காவை போட்டு அரைச்சி அதோட ஜூஸை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆலிவேரா ஜெல்லில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ராக்னஸும் இருக்காது. எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆலிவேரா ஜெல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குக்கும்பர் ஜூஸ், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விடாக இருக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கன்சிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கலர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். ஒவ்வொரு வெள்ளரிக்காவும் ஒவ்வொரு கலரில் வரும். என்னோடய கலர் வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீனாக தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த கலரில் இருக்குது. சப்போஸ் உங்கள் வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலரில் கிடைக்கும். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல்லில் எந்த ஒரு வாசனையுமே இருக்காது. அதே மாதிரி நம்ம குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கோம். குக்கும்பர் ஆட் பண்ணனால இந்த ஒரு ஜெல்லில் பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஸ்மெல் மட்டும்தான் வரும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் ஓகே அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்க்க வேண்டாம். எனக்கு வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் 2 ட்ராப் சேர்த்துட்டு இதை நல்லா நான் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குக்கும்பர் ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நம்ம இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஜெல்லை நீங்கள் டே டைமும் அப்ளை பண்ணலாம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் வச்சுட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் நார்மலாக எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேர்ளாக இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் வேலை பார்க்கும்போதே இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த டைமிங்கில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 நாள் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் 3ஆவது நாள் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கருமையை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணி காமிச்சு கொடுக்கும். அதை நீங்களே வந்து 3rd டேயில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதை நான் 100% கேரண்டியாக சொல்லுவேன். குக்கும்பர் ஜெல் பார்த்திங்கன்னா உங்களோட சன் டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், கண்களை சுற்றி வரக்கூடிய கண் கருவளையம்,
பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு பிளாக் மார்க் வரும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டனாக வச்சுக்கும். நல்லா கிளியர் க்ளோயிங் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கு இந்த குக்கும்பர் ஜெல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க.